பூச்சி வாழ்ந்து வந்தது. ஆனால் அது ஒன்றும் மகிழ்ச்சியான உயிரினமாக வாழவில்லை. அதன் பருமனான மெதுவான ஊர்ந்து செல்லும் உடலை அது மிகவும் வெறுத்தது. அந்த தேனீக்களை பாருங்கள், எறும்புகளை பாருங்கள், பிறகு என்னையும் பாருங்கள். எனக்கு அவர்களை போன்று பறக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, கண்ணல் கண்ணனாய் வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானா என்னும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் வேட. விரைவிலேயே இலையுதிர் காலம் சிறிது சிறிதாக குளிர்காலமாக மாறியது. கம்பளி பூச்சிக்கு தூக்கம் வருவது போல் இருந்தது. முன்பு உணராத ஒரு மயக்க நிலையை உணர்ந்தது. பிறகு என்ன ஒரு ஆச்சரியம், கம்பளி பூச்சி மிகவும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய்விட்டது. சூரியனின் சூடான கதிர்களால் பனி உடைந்து உருகி பூமியை அரவணைத்து எங்கும் பிரகாசித்தது. நமது கம்பளி பூச்சியும் எழுந்தது. கம்பளி பூச்சி அதன் மீது போர்த்தி இருந்ததை உடைக்க எவ்வளவு கடினமாக முயற்சிக்கிறது என்பதை அது பார்க்க முடிந்தது. இது நீண்ட நேரம் போல்தான் தோன்றியது. ஆனால் இறுதியில் போர்வையில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்க அதற்குள் இருந்து கம்பளி பூச்சி வெளிவர தொடங்கியது. நான் தான் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தவனா? ஆனால் இனிமேல் அப்படி இருக்க தேவையில்லை. நான் இனிமேல் விரும்பும் அனைத்து இலைகளையும் துரத்தலாம். நான் விரும்பும் அனைத்து வண்டுகளோடும் தேனீக்களோடும் விளையாடலாம். இயற்கை என்னை எனக்கு மாயம்தான் செய்திருக்கிறாள். ಮಾನಿನಂಗರ ವಿರಜಪೇಟ ಡೊಂಡುಗಯ್ಯ ಮಾನಿನಂಗರ